ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேண்ட் பாய்ஸ். அடங்கோ ரோசங்கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன வாரத்துல வந்த சினிமா அப்டேட்ஸ் என்னென்னன்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எதுன்னு பார்த்தோம்னா, நயன்தாராவும் கவினும் சேர்ந்து நடிச்ச ஹாய் மூவி இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு மூவி டீமே அபிஷியலா ஒரு வீடியோ விட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் டீசரோ ட்ரெய்லரோ எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதனால இந்த படம் எந்த சேனல்ல இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து நான் சொல்ல போறது ஒரு அப்டேட் இல்ல, ரூமர் தான். இது நடக்கிறதுக்கு 99.9% வாய்ப்பே கிடையாது. இந்த 1% நடந்தா இது ஒரு அதிசயம் தான். அப்படி ஒரு ரூமர் தான் நான் சொல்ல போறேன். ஏகேவும் சங்கரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா டாக் போயிட்டு இருக்கு. இது ஏன் 99% நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன்ல நம்ம ஏகே நடிக்கிற டேர் டெவில்ஸ் படத்தோட ஷூட்டிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா வெங்கட் பிரபுவோட சேர்ந்து மங்காத்தா 2 பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவாவோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஏகேவோட லைன் ஃபுல்லா இருக்கிறதுனால சோ சங்கர் ஏகே வச்சு படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து விஜய் சேதுபதியும் தரணிதரனும் சேர்ந்து பண்ற படத்துக்கு பத்தா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இத ஒரு போஸ்ட் மூலமா அபிஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த டைரக்டர் கடைசியா 2018ல சீதகாதி படம் எடுத்தாரு. 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் இந்த படத்தை எடுக்கிறாரு. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன நியூஸ்ல சொன்ன டைரக்டர் 8 வருஷம்னா, இப்ப சொல்ல போற டைரக்டர் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ண போறாரு. வேற யாரும் இல்ல, நம்ம மோகன் ராஜா தான். அவரு வேலைக்காரன் படத்துக்கு அப்புறமா இப்பதான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துல கார்த்தி தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தை பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல த்ரிஷா தான் ஹீரோயினா பண்றாங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்றாரு. இது ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அருண் விஜய் அண்ட் முத்தையா காம்போல வரப்போற படத்துக்கு இருளன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அசோக் செல்வனும் பிரதி முகுந்தும் நடிக்கிற படத்துக்கு அன்பிலவன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பட்டர் ஜாம் மூவி டைரக்டரான ராகவ் மிர்தாஸ் டைரக்ட் பண்ற ட்ரோன் படத்துல பரிதாபங்கள் டிராவிட்டும் சித்தி இதானி நடிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் துல்கர் சல்மானும் கைடு லோகரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஐஎம் கேம். இந்த படம் இந்த மாசம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதுல இருந்து போஸ்ட்பாண்ட் ஆகி இந்த படம் செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அரசன் படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செய்யன் படத்தோட செகண்ட் ஷெட்யூலையும் மதுரையில ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை ஒரு கிளிம்ஸ் விட்டு அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தர்மன் படத்தோட செகண்ட் ஷெட்யூலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையும் மூவி டீம் அபிஷியலா ஒரு வீடியோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிஎம் விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நடிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் தான் ஜனநாயகன். இந்த படம் ஆல்ரெடி ஃபுல் ஹெச்டியா லீக் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் விட பெரிய கொடுமை இந்த படம் கேசரியோட ரீமேக். இவ்வளவு பிரச்சனைகள் இந்த படத்துல இருந்தாலும் இந்த படம் அசால்ட்டா 300 கோடி அடிச்சிருச்சு. அடுத்ததா அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா அறிமுகமான படம் தான் டிசி. இந்த படத்து மேல பெருசா யாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்ல. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸா வர ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே இந்த படம் 4 நாள்ல 50 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. இதை பார்த்த சன் பிக்சர்ஸ் இவனுக்கு இன்னொரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி இதே காம்போல, அதாவது அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல லோகேஷ் ஹீரோவா ஆக்ட் பண்ணி அனிருத்தோட மியூசிக்ல இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸிக் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஹாலிவுட் ஸ்டைல்ல நல்ல ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும்னு தோணுது. விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங்ஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு. பட் இவங்க ஸ்டோரியில தான் சொதப்பிடுவாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது லைட்டா ரெக்லைஃப் பாட அடிக்கதான் செஞ்சுச்சு. படம் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாரடைஸோட டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. டீசர்ல கேஜிஎஃப் ஓட சாயல் ஹெவியாவே இருந்துச்சு. இந்த படம் அடுத்த மாசம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு டீசர் ரெண்டுலயே சொல்லிட்டாங்க. இந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியோ ராஜோட ராமின் லீலா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த படம் சென்சி லவ் பத்தி பேச போகுதுன்னு. இந்த படம் ஒரு நல்ல ராம்காம் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டார் பட டைரக்டரான எலன் அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிற படத்தோட பேரு யார் பிரேமா கல்யாணம். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதாவது பொதுவா கல்யாணம் ஆனா பொண்ணுங்க தான் பையனோட வீட்டுல போய் இருப்பாங்க. ஆனா இதுல பையன் பொண்ணோட வீட்டுல வந்து இருக்காரு. அங்க என்ன நடக்கிறது அப்படின்றத அந்த படம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஜாலியான ஃபன்னான படமா இருக்கும்னு தோணுது. எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி நடிக்கிற ஸ்லம்டாக் படத்துல ஆக்ட்ரஸ் தபு கௌரி எக்டே அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் கேரக்டர் பண்றாங்க. இதுக்கு மூவி டீமே அபிஷியலா ஒரு கிளிம்ஸ் விட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்த படத்துல விஜய் சேதுபதி தபு இவங்களோட ஃபேஸ் ஆஃப் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் போன வாரத்துல வதந்தி 2 வெப் சீரிஸ் வந்துச்சு. இது பார்ட் 1 அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருந்துச்சு. தாராளமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். லாஸ்டா போன
போன வாரத்துல 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு சூர்யா நடிச்ச விஸ்வநாதன் சன்ஸ், இன்னொன்னு நம்ம புரட்சி தளபதி நடிச்ச மகுடம். இந்த 2 படத்தை பொறுத்த அளவுக்கு விஸ்வநாதன் சன்ஸ் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருக்கு. படம் ரொம்ப நல்லாவும் இல்ல, ரொம்ப மோசமாவும் இல்ல, ஒரு ஆவரேஜான படமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் என் தலைவன் புரட்சி தளபதியை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர்ஸே 3 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா என் தலைவனோட தைரியத்தை பாத்தீங்களா? டேரக்டரா ஃபர்ஸ்ட் படமே 3 மணி நேரம் எடுப்பேன்னு எடுத்து மொரட்டடி வாங்கிட்டு இருக்காப்ல. இந்த 2 படத்தை ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க சொன்ன நியூஸ்ல ஏதாவது விட்டு போயிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேண்ட் பாய்ஸ். டாட்டா, வட்டாமாமே.